வணக்கம். இப்போ நம்ம TN31 மீடியாவிலேருந்து ஒரு நேர்காணல் ஒன்று எடுக்கிறோம். இன்றைக்கி வந்து சிதம்பரத்தில் ஒரு மாபெரும் இணைப்பு விழா நடந்தது. அந்த இணைப்பு விழா சம்மந்தமாக இப்போ வந்து தமிழ் வாழ்வுரிமை கட்சியோட பொறுப்பாளராக இருக்க அண்ணன் செல்லதுரைகிட்ட சில கேள்விகள் கேட்போம். ஆனால் வணக்கண்ணா, இன்றைக்கி வந்து ஒரு சிதம்பரத்தில் ஒரு எம்எல்ஏ அண்ணன் வேல்முருகன் தலைமையில் ஒரு மிகப்பெரிய இணைப்பு விழா நடந்தது. அதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்கண்ணா. அனைவருக்கும் வணக்கம். இந்த இணைப்பு விழாவை வந்து நம்ம ஒன்றும் புதுசாக ஒன்றும் பெருமைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா தமிழ்நாடு முழுக்க சிதம்பரத்தில் இன்றைக்கி பெரும் அளவில் நடந்துருச்சு. ஒரு 2000க்கு மேற்பட்டவர் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தலைவர் வேல்முருகன் தலைமையில் இன்றைக்கி இணைஞ்சிட்டாங்க. இது பெரிய பெருமைப்படும் விஷயமா அப்படின்னு பார்த்தா இது பெருமைப்படைய விஷயந்தான். ஆனால் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையும் இணைப்பு விழா தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் இது பெருமையும் கூட. அதை தாண்டி இது பெருசாக தமிழ்நாடு முழுக்க நடக்கிறதுன்றது வந்து இதன் மூலயமா தெரிவிச்சுக்கிறேன். இந்த இணைப்பு விழா ஏன் தமிழ்நாடு கூட நடக்குதுன்னா, தமிழ் மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. அண்ணன் வேல்முருகனை அவர் ஒரு தமிழ் தேசிய தலைவர் தான். அவர் தமிழர்களுக்கான தலைவர் தான். அவர் தமிழ் தேசிய தலைவனாக ஏற்று இன்றைக்கி தமிழ்நாட்டில் அரசியல் களம் காண்றாரு. இவர்கிட்ட போனால் தமிழ் தேசியமும் தமிழ் உணர்வும் எல்லாம் சரியாக இருக்கும்ன்றதால அண்ணன் வேல்முருகன் தலைமையில் இன்றைக்கி வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்களும் இன்றைக்கி இளம்பெண்களும் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க இணைஞ்சிட்டு இருக்காங்க. இதில் ஒன்றும் பெருமைப்படையக்கூடிய விஷயந்தான். இந்த கட்சியில் இவ்வளோ தூரம் வந்து இணைகிறது இன்றைக்கி பெருமைப்படையக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. இப்போ வரும் 2026 தேர்தலில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நிலைப்பாடு எடுத்து மக்களை சந்திச்சுட்டு இருக்காங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க தேர்தலுக்காக அவங்க ஒரு விஷயத்தை சந்திச்சுட்டு இருக்காங்க. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அது ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. விஜய் கட்சி, அதாவது வந்து தமிழக வெற்றி கழகம், இந்த ஒரு கட்சி ஒரு நிலைப்பாடு போயிட்டுருக்கு. நாம் தமிழர் கட்சி ஒரு நிலைப்பாடு எடுத்து ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துருக்காங்க. இவங்க எல்லாம் மக்களை போய் சந்திச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சியில் மக்கள் வந்து இணைஞ்சிட்டு இருக்காங்க. ரெண்டு விதம் இருக்குது. மக்களை தேடி இவங்க போகிறாங்க, அண்ணனை தேடி மக்கள் வராங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் நீங்களே சொல்லிட்டீங்க, இது பெருமைப்படக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா நாம் தமிழர் கட்சி நம்ம ஏற்கனவே முன்னாடி பயணித்த கட்சி தான். அதை பற்றி பிறகு பேசுவோம். தமிழக வாழ்வுரிமை கட்சியை நோக்கி வராங்கன்றது சந்தோஷப்பட விஷயம் தானே. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகள், நீங்கள் சொன்ன எல்லா கட்சிகளுமே வந்து தேர்தல் பரப்புரையை தொடங்கிட்டாங்க. மக்களுக்கான வாக்கு தேடுறதுக்கான வேலையை தொடர்ச்சியாக செய்ய களத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சி தேடி வராங்க. தேர்தல் களத்துக்கு அண்ணன் செல்றதுக்கு முன்னாடியே அண்ணனை தேடி மக்கள் வராங்க. இதுவே ஒரு தேர்தல் களத்துக்கான ஒரு அடித்தளமாக தான் இருக்கு. ஒரு மிகுந்த சந்தோஷத்தில் நாங்கள் இருக்கிறோம். அப்புறம் உங்களுக்கு இன்னொரு கேள்வி. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, தமிழ் தேசிய அரசியலுக்கு ஒரு கட்சி வந்து பேட்டன் ரைட்ஸ் நான் தான், அந்த தமிழ் தேசிய அரசியலுக்கு பேட்டன் ரைட்ஸ் நாங்கள் தான் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் அண்ணன் வந்து வேல்முருகனும் அவரும் வந்து தமிழ் தேசிய அரசியல் தான் ஆரம்ப காலத்துலேருந்து இன்னைய காலம் வரைக்கும் அதை அவர் பயணிச்சிட்டு இருக்காரு. அதுக்கான உங்களோட கருத்து என்னென்ன? தமிழ் தேசியம் அப்படின்னா நாங்கள் ஒரு ஆள் தான் அப்படின்னு சொன்னால் அது பெரிய மனநோயாக நான் பார்க்குறாது. தமிழ் தேசியம்னா நாங்கள் தான் அப்படின்னா யார் சொல்கிறாங்களோ ஒரு தனிப்பட்ட நாங்கள் தான்றவங்க பார்த்தீங்கன்னா ஏதோ மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி நான் நினைக்கிறேன். அவங்கள தமிழ் தேசியன்றது எல்லாருக்கும் பொதுவானது. உங்களுக்கு பொதுவானது, எனக்கு பொதுவானது, எல்லாருக்கும் பொதுவானது. இதில் நாம் வந்து